ஜக்கி வாசுதேவ் அவர் ஆசிரமத்தில் பெண் குழந்தைகள் காணாமல் போயிடுறாங்கன்ட்டு தவித்து போன பெற்றோர்கள் வழக்க போடுறாங்க. ஹைகோர்ட் சொல்லுது அந்த பெண்களுக்கு, அவங்க நல்ல கேள்வியை கேட்டாங்க ஜக்கியை பார்த்து, ஏயா நீ துறவிங்கிற, உனக்கு பெண் குழந்தை இருக்கு, வசதியா கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு சௌரியமா இருக்கீங்க, ஆனால் ஆசிரமத்துக்கு வருவங்களா மொட்டை அடிச்சு உள்ள வச்சிருக்கீங்களா, அது என்ன நியாயம்? அல்ல அது அவங்க விருப்பப்பட்டிருக்காங்களா இல்லை ஏதாவது உளவியல் தாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே இருக்கின்றார்களா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கேஸை போடுறதுக்கு போலீஸ் போகுது. இது சட்டப்படி வர்ற விஷயம் இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுது. ஆனா சந்திரசூட் இருக்கிற நீதிமன்றம் அப்படி இருக்க முடியுமா? அவங்க சொல்றாங்க, என்ன அது எவ்வளவு லட்சக்கணக்கான தொண்டர் பக்தர்கள் இருக்கிற ஆளே நீ பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்ட, ஸோ அப்படியெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த நான் ஃபோன்ல கேட்டேன், அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க நாங்க இங்க விருப்படியா இருக்கோம். போன்ல பெண்கள் தனியாக இருந்தார்களா கூட மற்ற நபர்கள் இருந்து பேச வைத்தார்களா உனக்கு தெரியும். அப்படியே எல்லா கேஸையும் இப்படி கேட்டிருக்கணும் இல்லையா? அப்போ நீதிமன்றம் ஒரு முறையான வழிமுறையை கடைபிடிக்காமல் கேஸை இவங்களா சுவமோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா சொல்றாரு, அவர் சட்டத்தை ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர போறார், சனாதன தர்மத்திற்கு பாதுகாப்பு தரும் வகையில் இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த போறார். பவன் கல்யாண் சட்டத்தை திருத்த போறார். சனாதனம் என்ன தெரியாத ஒருத்தன் தானே அந்த எந்த சனாதனம் உன்னை ஒரு வேறு இனத்து மிலேச்ச பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அனுமதித்தது? நீ ஒரு ரஷ்ய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ, நீ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பொண்ணை வச்சிருப்ப, இதை எந்த சனாதனம் எடுத்தது? இவர் சனாதன காப்பாளர். பேசுறவனுக்கு விவசாய வேண்டாம். குண்டலினி என்னன்னு தெரியுமா? நம்ம மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கு பேசினார் இல்லையா? குண்டலினி யோகத்தின் மூலமாக இந்த விந்து அப்படியே மேல உங்க மூளைக்கு அப்படி கபால மோஷம் அடைஞ்சோம். இயற்கையில் எது எது எங்கெங்கே படைக்கப்படுதோ அது அங்கே இருந்தால் தான் இயற்கை. எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொன்றும் இருக்கிறதோ அந்த நோக்கத்திற்கணும். மண்டேல வெடிச்சு போகிறதுக்காக எதையும் படைப்பதில்லை. இன்றைய நமது கருப்பொருள், பேசக்கூடியதன் கருத்தின் கருப்பொருள் சமூகமும் சந்நியாசமும். இதை பேசுகின்ற பொழுது ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேற்று வள்ளலாரின் 201வது பிறந்த நாள். அவரை துறவியாத்தான் நம்ம பார்க்குறோம். இல்லை நாம் பார்க்குறத விட உலகம் அப்படி தான் பார்க்குது. வள்ளலாருடைய அந்த பிறந்த நாளின் போது வள்ளலாரோடு இணைத்து நாம் இந்த தலைப்பையும் பார்க்கணும். ஒரு வாரத்திற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நான் இன்னொரு நிகழ்வில் பங்கு கொண்டேன். அது நாராயணகுரு தொடர்பான ஒரு நிகழ்வு. அவருடைய 170வது பிறந்த நாளை ஒட்டி வருகின்ற ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் நான் கூறிய கருத்து, தென்னகத்தில் சமூக விழிப்பிற்கு பயன்பட்ட அல்லது துவக்கமாக இருந்த ஆத்மீகவாதிகள், நான் ஆத்மீகவாதிகள்னு சொல்றதில் சொன்னேன், ஆத்மீகவாதி என்பதும் மதவாதி என்பதும் ஒன்றல்ல. மதவாதி வேறு, ஆத்மீகவாதி வேறு. ஆத்மீகவாதி என்றால் உண்மையை தேடுபவர்கள் என்று பொருள். மதவாதிகள் என்றால் நம்பிக்கையின் மீது நடப்பவர்கள் என்று பொருள். மதவாதினா அதை நம்பணும். மதவாதம் சடங்குகளோடு தொடர்புடையது. சடங்குகளை தவிர்த்து மதத்தை பார்க்க முடியாது. அதனால் அதற்கு அறிவிற்கு வேலை கிடையாது. ஆன்மீகத்தில் அறிவிற்கு வேலை உண்டு. எது உண்மை, இறை என்ன, உலகம் என்ன, பிரபஞ்சம் என்ன என்று தேடுகின்ற அந்த வேலை, தேடுதல் வேலை ஆத்மீகம். தேடுகின்ற பொழுது உலகளாவிய பார்வை இருக்கும். அந்த உலகளாவிய பார்வை வருகின்ற பொழுது பேதங்கள் மறைந்துவிடும். அதற்கு இடம் கிடையாது. ஆத்மீகவாதிகளை மதவாதிகளாக மாற்றுகின்ற அந்த மாய வித்தையை சில சமூக விரோதிகள் தொடர்ந்து கையாண்டு வருகின்றார்கள். அதை குறித்து குறிப்பிடும் வகையில் நான் சொன்னேன், மும்மணிகள் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். மும்மணிகள் என்று நான் சொல்லுகின்ற தென்னகத்தில் சமூக எழுச்சிக்கு வித்திட்ட 3 ஆத்மீக தலைவர்கள் என்று கூறி
ஐயாவடி வைகுந்தர், வடலூர் வள்ளலார், நாராயணகுரு, இந்த மூவரின் பணியை குறிப்பிட்டு, அந்த பணியின் அடிப்படை என்பது மனித பொதுமை, பொது நீதி, மாற்றம், சமூக மாற்றம், நவீனத்துவத்தை நோக்கி மக்களை இட்டுச் செல்வது என்பதான விஷயங்களை குறிப்பிட்டேன். ஆகவே திராவிட மாடலில் நாராயணகுருவுக்கும் இடமுண்டு, வள்ளலாருக்கும் இடமுண்டு, வைகுந்தருக்கும் இடமுண்டு. ஏனென்றால் அனைத்துமே சமத்துவத்தை நோக்கிய சிந்தனையை எடுப்பவை என்று சொன்னேன். அன்றைய நிகழ்வில், அந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கியவர் நாராயணகுருவின் அமைப்பை சார்ந்தவர், சந்நியாசி என்று அறியப்பட்டவர். தன்னை எப்படி கூறிக்கொண்டார்? சிவகிரி மடம், கேரளாவில் வர்க்கலை பக்கத்தில் இருக்கிற அந்த சிவகிரி மடம், அதன் தலைமையகம். நான் சிவகிரி மடத்து துறவி சங்கத்தின் பிரசிடென்ட், தலைவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். அதாவது சிவகிரி மட பீடாதிபதி என்று கூறாமல் கூறினார். ஒரு மத தலைவர், மத அமைப்பின் தலைவர், நாராயணகுருவின் அமைப்பின் தலைவர். அவர் அங்கே தலைமையில் இருக்கின்றார். நமக்கு தரப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளின் அட்டவணைப்படி அவர் முதலில் பேசியிருக்க வேண்டும். அவர் பேசுவது, அது அவர்கள் என்ன எழுதியிருந்தால் அனுக்கிரக பிரபாஷணம் என்று சொன்னார்கள். அருளுரை என்று பொருள், வாழ்த்துரை என்று பொருள். ஆனால் அன்று அமைச்சர் பெருமக்களும் இருந்தார்கள். அமைச்சர் பெருமக்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கும் முறையில் என்னை முதலில் பேச வைத்தார்கள். பேசுகின்ற பொழுது இந்த மும்மணிகளை பற்றியும் சமத்துவ திராவிடத்தை பற்றியும் பேசிவிட்டு, இந்த நாராயணகுரு தவம் இருந்த மருந்துவாழ் மலையின் பிள்ளைத்தடத்தை ஒரு நினைவாகவும் மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை அமைச்சர் பெருமக்களுக்கு வைத்தேன். அவர்கள் அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாக நாங்கள் முதல்வரிடம் கொண்டு செல்லுகின்றோம் அப்படின்னு மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு, அமைச்சர்கள் சென்றுவிட்ட பிறகு, அருளுரையார் வந்தார். அருள் உரைக்க இந்த துறவி வந்தார், சன்னியாசி. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான். காவி அணிந்த துறவி போய் சொல்லுவாரா? நான் காவி எப்பொழுதுமே கரெக்டாக இருக்கணும், காவி சொன்னால் சரியாக இருக்கும். அப்படியே ஒரு பண்பாட்டை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், சிந்தனை மரபை வளர்த்துருக்கோம். காவி வந்தார், அருளுரை. அது 1 மணி நேரம் அந்த அருளுரை நடந்தது. அருளுரை இது இறுதியில் பார்த்தால் மருளுரையாக மாறிவிட்டது. ஒரு சன்னியாசியிடம், அதுவும் நாராயணகுரு அமைப்பை சேர்ந்த சன்னியாசியிடம் நிறைய எதிர்பார்த்த பொழுது அந்த உரை என்பது எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு பயனற்றது என்பதை விளக்கிவிட்டது. ஆனாலும் அவர் ஆர்என் ரவி மாதிரி இறுதியாக பேசிட்டு போயிட்டார். அவருக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒன்று வாய்ப்பு நமக்கு தரல. அந்த உரையில் முழுவதுமாக அவர் நான் கூறியவற்றை மறுப்பதற்காக பயன்படுத்தி கொண்டார். அவர் சொன்னார், இவர் வைகுந்தரை பற்றி சொன்னார், மலையாளத்தில் பேசினார். வைகுந்தரை பற்றி சொன்னார், வள்ளலாரை பற்றி சொன்னார். அவங்களெல்லாம் அவங்க தவறு சொன்னார். அது அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் பெரியாரை இணைச்சி பேசினார். கண்ணோட்டம் காட்சப்பாடுன்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க, கண்ணோட்டம். ஆனால் அது சரியான கண்ணோட்டம் அல்ல அவர் சொல்கிறார். ஏன்னா அஃபிஷியலாக ஒன்று கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அந்த அஃபிஷியல் கண்ணோட்டத்தை இவர் சொல்கிறாராம்மா. கண்ணோட்டத்தில் சொல்லிட்டு நாராயணகுரு அவர் எப்படி ஒப்பிட முடியாதவர் அப்படின்னு அவர் பேசுகிறாரு.
நான் குறிப்பிட்ட விஷயத்தில் நாராயணகுரு நடத்திய அனைத்து சமய மாநாடும் உண்டு. 1924 அந்த அனைத்து சமய மாநாடு நடந்தது. அதை பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். அவர் சொல்கிறார், நாராயணகுரு பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாரா. அற்ப மனிதர்கள், ஒன்றுமே புரியாமல் பேசி கொண்டிருக்கின்றவர்கள்னு நம்ம பார்த்து பேசுகிறார். பேசிட்டு என்ன வள்ளலார், என்ன வைகுந்தர் என்ன செஞ்சிட்டாங்க, நாராயணகுருவின் சாதனைகளில் 100 பங்காவது அவர்களால் நினைத்து பார்க்க முடிந்ததா அப்படிங்கிறத எகத்தாளமாக பேசினார். பேசிட்டு நாராயணகுருவின் தபம் தெரியுமா, தபசுன்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஏதோ தபசுங்கிறது ஒரு அற்புதம் மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அது உலகத்தில் ஏதோ இறை திடீர்னு அற்புதமாக ஒரு சிலருக்கு மட்டும், நபிகளுக்கு வந்தது, இயேசுவுக்கு வந்தது, அதுபோல் நாராயணகுருவுக்கு நாராயணகுரு பகவான் அப்படின்ட்டார், தெய்வம் அப்படின்ட்டார். இதை நான் சொன்னது மாமனிதர்னு சொன்னேன், அது அவருக்கு பிடிக்கலை. அவர் என் வாயால் அவதாரமும் தெய்வம்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தார். அதனால் அவர் உரையில் சொல்கிறதில் நாராயணகுருவின் கருத்துக்களுக்கு முரணான பல கருத்துக்களை அன்று சொல்லிவிட்டார். அதை கேட்பவர்கள் நாராயணகுருவின் மீதான கருத்தை தவறான கருத்தை கொள்ள முடியும் என்று நான் அஞ்சினேன். ஆகவே ஒரு துறவு என்பதை பற்றி அவர் அற்புதம் என்பதாக காண்பித்து சொல்லியதனால் இதை பற்றி நமது கருத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம். இல்லாவிட்டால் நமது மௌனம் அவர் கருத்துக்கு சம்மதம் என்றாகிவிடும் என்று நினைத்தேன். இங்கே இந்த பதிவு நிச்சயமாக அவர்களுக்கு அனுப்பப்படும். இதில் ஒன்று, சந்நியாசம், அதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் வேணும். சனாதன சந்நியாசம் வேறு, நாம் நினைக்கின்ற சந்நியாசம் வேறு. இதை அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன சந்நியாசம் என்றால், சந்நியாசம் வாழ்க்கையின் படிநிலைகளில் இறுதியாக வருவது. ஆசிரமம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். 4 ஆசிரமங்கள். யாருக்கு? உயர் வர்ணத்தாருக்கு. முதலில் அது பிராமணருக்கு மட்டுமே. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், அதற்கப்புறம் சந்நியாசம். சந்நியாசி ஆவதற்கு அடிப்படையில் பிரம்மச்சரியாக மாற வேண்டும். பிரம்மச்சாரியாக வருவதற்கு நீங்கள் பிறப்பால் பிராமணனாக இருக்க வேண்டும். உபநயனத்துடன் தான் துவங்குகிறது கல்வி என்று கூறுகின்றார்கள். வேதத்தை ஒப்புவிப்பதை அவர்கள் கல்வி என்று சொன்னார்கள். அக்காலத்தில் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். இக்கால கண்ணோட்டத்தில் அது மிக பழமையான ஒன்று. பழமைவாதம் காலத்திற்கு ஒவ்வாத ஒன்று. பிராமணனது இறுதி நிலை சந்நியாசம். அந்த சந்நியாசத்தில் என்னாகுது? மனைவியை விட்டு போவதில்லை. பொது வாழ்வை விட்டு தன்னுடைய மோட்சத்திற்காக அவர் சந்நியாசத்தை மேற்கொள்ளுகின்றார். மோட்சம், முக்தி என்பதாக. அந்த சந்நியாசத்தில் போகிறதில் அதற்கு ஒரு சடங்கு வேறு உண்டு. பிருஷா ஹோமம் என்பதான ஒரு சடங்கு உண்டு. அந்த சடங்கில் அவர் முதல் செய்ய வேண்டியது தனது பூணூலை அவர் களைய வேண்டும். பூணூல் அணிந்தால் சந்நியாசி அல்ல, பூணூல் களைந்தால்தான் சந்நியாசி. அப்போ அவங்க கேட்குறது, சன்னியாசிகள் கேட்பாங்க, பூர்வாசிரமத்தில் ஐயா யார் அப்படின்னு கேட்பாங்க. பூர்வாசிரமம்னா முன் நிலை இருக்கு இல்லையா, அந்த கிரகஸ்தனோ வனப்பிரஸ்தமோ இருக்கிறதுல ஐயாவுடைய ஜாதி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பூர்வாசிரமத்தில் நான் இன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோத்திரத்தை சேர்ந்த இன்னார். ஏன்னா சந்தேகம் வரக்கூடாது இல்லையா, வேறவனாவது சாமியாரை வரக்கூடாது இல்லையா, சன்னியாசியை வரக்கூடாது இல்லையா, பூர்வாசிரமத்தில் என்னன்னு கேட்பாங்க. இதை காஞ்ச பெரியவரும் பூர்வாசிரமத்தை பற்றி பேசியிருக்கார். ஒவ்வொரு சன்னியாசியும் பேசுகிறது உண்டு. இது பிராமணனுக்கே உரியது, மற்றவர்களுக்கு மறுக்கப்பட்டது. கொஞ்சம் அதிகாரத்தில் முரண்டு பண்ணோன்னே போனால் போகுது, சத்திரியனுக்கும்
சந்நியாச உரிமை கொடுத்துடலாம், போனால் போகுது. ஆனால் சில கட்டுப்பாடுகள் உண்டு. என்னதான் சத்திரியன் சந்நியாசியாக அனுமதிக்கப்பட்டாலும் பிராமண சந்நியாசிக்கு இணையாக மாட்டான். அதனால்தான் சத்திரியனாக இருந்த விஸ்வாமித்திரன் சந்நியாசி ஆகிறான். அப்போ என்ன சொன்னாங்க? வசிஷ்டன் வாயால் பிரம்ம ரிஷி. வசிஷ்டன் பிராமணன் ஒத்துக்கிட்டாதான் என் பிரம்ம ரிஷி, இல்லாட்டா ராஜ ரிஷி தான். பிரம்ம ரிஷி மேலே, ராஜ ரிஷி கீழே. அப்போ இந்த தகுதியை யார் தீர்மானம் பண்ணுறா? சத்திரியன் தானே எடுத்துக்க முடியுமா? இல்லை ஒரு நியூட்ரலான ஆள் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் தேர்வு வச்சுட்டு, நீட் மாதிரி ஒரு தேர்வை வச்சுட்டு இவன் பிரம்ம ரிஷி ஆயிட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அங்கே ஐயா இருக்கார், அவருடைய தகுதியே அப்படி தான். பிரம்ம ரிஷி. பிரம்ம ரிஷின்னா அல்டிமேட் அத்தாரிட்டின்னு அர்த்தம். ஈ கேனாட் பி டிஸ்பியூட்டட். அட்வைஸ் எல்லாம் அங்கிருந்து தான் வரணும். ஃபைனல் வெர்டிக்ட் அங்கிருந்து தான் வரணும். இவர் இந்த சந்நியாசம் உலகிற்கு ஆனதா மற்றவர்களுக்கு ஆனதா? அவனை பெரிய மனுஷனாக நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, இவர் சமூகத்திற்கு தொண்டாற்றுவதற்காக சந்நியாசி ஆவதே இல்லை. தனது சுயமோட்சத்திற்கு மறுமையில் இவருக்கு பிரச்சனை வரக்கூடாது. அதனால் இவருக்கு அந்த தகுதி தரப்படுகிறது. இதை எதிர்த்து சமூகத்தில் பல எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. எந்த அடிப்படையில் சந்நியாசம்? பிறப்பால் புனிதமானவர்களுக்கு சந்நியாசம் என்று சொன்னார்கள். அப்படி அல்ல என்பதற்குத்தான் அந்த உபனிஷத் தத்துவத்தை அரசர்கள், சத்திரியர்கள் எடுத்துக்கொண்டார்கள். நீ என்ன புனிதம்? புனிதம் அனைவரிடம் இருக்கிறது. உன்னிடம் உள்ள ஆத்மா என்பது தான் என்னிடமும் இருக்கிறது. சர்வம் ஆத்மம். அவன் என்ன சொன்னான்? தன்னை மட்டுமே ஆத்மம் என்று சொன்னான். மறுத்து ஆத்மா எல்லாரிடம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் மன்னர் குலத்தவர்கள். உபனிஷத்துகள், அனைத்து உபனிஷத்துக்களையும் உருவாக்கியவர்கள் சத்திரியர்கள். அப்போ நீ ஒரு உயர்ந்த ஒரு மனிதன், மிகச்சிறந்த மனிதன், கரை கடந்த மனிதன் அப்படிங்கிற தகுதியை பெறதுக்கு பிறப்பு ஒரு அடிப்படை ஒன்றாக இருப்பதை எதிர்த்த அந்த எதிர்ப்பு குரல் மன்னர் குலத்திலிருந்து வந்தது. வேதாந்தம்ங்கிற உபனிஷத்தை வேதாந்தம்னு சொல்லிட்டு இந்த வேத சந்நியாச மறுப்பு குரலை வேதத்தின் தத்துவ பிடிவு என்பதாக நம்மிடம் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் உபனிஷத்துக்கள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் சத்திரியர்கள், விளக்க உரை தந்தவர்கள் பிராமணர்கள். அதனால தான் ஆதிசங்கரர் கூட என்ன சொன்னார்? ஆத்மா எல்லாருக்கும் சமத்துவம், எல்லாருக்கும் ஆத்மா உண்டு, எல்லா ஆத்மாவும் புனித ஆத்மா. அது லௌகீகத்துக்கு பொருந்தாது. நீங்கள் செத்த பிறகு உங்களுக்கு அதெல்லாம் சமத்துவம். ஆனால் லௌகீக வாழ்க்கை இருக்கு இல்லையா, நடைமுறை வாழ்க்கையில் சூத்திரனுக்கு தகுதி இல்லை. அபசூதாதிகரணம் என்ற அந்த பகுதியை சங்கரர் எழுதியது இதை வலியுறுத்த. நடைமுறை வாழ்க்கையில் கல்வி மறுக்கப்படுவது, பதவி மறுக்கப்படுவது, நடமாட்ட உரிமை மறுக்கப்படுவது, இந்த ஆத்மீக உரிமை மறுக்கப்படுவது நியாயமே என்று கூறியவர் சங்கரர். அபசூத்ராதிகரணம். இப்படித்தான் இந்த எதிர்ப்பின் அடிப்படையில் தான் லோகாயுதம், சாங்கியம், சாருவாகம், ஜைனம், பௌத்தம் இவை தோன்றின. அந்த வைதீக சனாதன சந்நியாசத்தை எதிர்த்து கிளம்பியது பௌத்தம். அந்த பௌத்தத்தில் துறவு என்பதற்கு வேறு பொருள். அந்த பௌத்தத்தில் சங்கம் என்ற அமைப்பில் வருவது சந்நியாசம். தனிநபர் வேலை கிடையாது, ஒரு அமைப்பில் வருவது சந்நியாசம். சங்கத்தில் சேருவதற்கு சந்நியாசியாக, அந்த சந்நியாசங்கிற வார்த்தையே தவிர்த்தாங்க, பிட்சு அப்படின்னாங்க வருவதற்கு. அது எதற்கு வருகிறது என்றால், பாரதியார் சொன்னபடி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்,
வீணில் உண்டு கொடுத்திருப்பவரை நிந்தனை செய்வோம்னு சொன்னார் இல்லையா? அதை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், அதை சந்நியாசம்னு இவங்க ஏற்றுக்கலை. என்ன சொன்னாங்க? ஓய்வின்றி உழைப்பதற்கு தான் பிட்சு. மக்கள் தொண்டு செய்வதற்காக தன் சுகத்தை துறந்து வருபவர்கள் துறவிகள். குடும்பம் என்பதை துறக்கின்றார்கள், தனது சுகம் சௌகரியம் வசதி என்பதை துறக்கின்றார்கள், தனக்கென சொத்து என்பதை துறக்கின்றார்கள், பதவி என்பதை துறக்கின்றார்கள். அனைத்தையும் துறந்து மக்கள் தொண்டாற்ற வருபவர்களுக்கு பிட்சு. சன்னியாசி சும்மா இருக்கிறவங்க கிடையாது சன்னியாசி. ஏன்னா சன்னியாசி அப்பானா கூட பொண்டாட்டி கூடவே இருக்கணும் பணிவிடை செய்வதற்கு. ஏன்னா ஐயாவுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு எப்பயுமே ஆள் வேணும். அதனால் இந்த மகளிருக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது, பணிவிடை செய்யும் வாய்ப்பு தரப்பட்டது. ஆனால் இந்த பிராமண மறுப்பு இயக்கம், அதற்கு ஒற்றை சொல்லொன்று சிரமண இயக்கம் என்று பொருள். சிரமணம் என்றால் பிராமண மறுப்பு இயக்கம் என்று பொருள். அந்த சிரமணத்தில் தான் லோகாயுதமும் வருகிறது, சாருவாகமும் வருகிறது, சாங்கியமும் வருகிறது, பௌத்தம் ஜெயினம் போன்றவையும் வருகிறது. இப்போ இவர்கள் என்ன சொன்னார்கள்? துறவு என்பது தனி மனித பிறப்பின் அடிப்படையிலான படிநிலை ஒன்று அல்ல, தொண்டாற்றுவதற்காக ஒருவர் எடுத்துக்கொள்ளுகின்ற சுய சுக மறுப்பு என்று பொருள். அதற்கு என்ன தகுதின்னா, ஒன்று, குறைந்தது 16 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். ஒருவன் பிட்சுவாக சங்கத்தில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றால் 16 வயது இருக்கணும். ஏன்னா பிள்ளைகளை ஏமாற்றிட்டு ஜக்கி வாசுதேவ மாதிரி உள்ளே வச்சுருக்க முடியாது நீங்கள். அந்த ஒரு மனப்பக்குவம் வாய்ந்தவர்கள் இருக்கணும். ரெண்டாவது, அவரை நம்பி வாழுகின்ற பெற்றோர்களோ மற்றவர்களோ இருக்கக்கூடாது. இவர் துறவியாவதால் பிறர் அங்கே பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது. வயதான பெற்றோர்கள் இருந்தால் புத்தர் சொல்வார், முதல்ல அவங்க காலம் வரைக்கும் அவன் பணிவிடை செய், பெற்றோர்கள் எல்லாம் இறந்த பிறகு அப்புறம் வா. மூன்றாவது, குற்ற பின்னணி உடையவராக இருக்கக்கூடாது. தண்டனையிலிருந்து தப்புவதற்காக சன்னியாசியாகிவிட முடியாது. இன்றைக்கி குற்றவாளிகள் மட்டுமே சன்னியாசியாக முடியுங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்கு. எவ்வளோ கவனமாக இருக்காங்க பாரு. அந்த காலத்திலையும் சன்னியாசத்தில் உண்மையான சன்னியாசிகள் விட அதிக எண்ணிக்கையில் போலி சன்னியாசிகள் இருந்தார்கள். கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு நடத்திவிட்டு சன்னியாசத்திற்கு வந்து விடுவார்கள் தண்டனையில் தப்புவதற்காக. எந்த ரிஷி கற்பழிக்காத ரிஷி இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் பார்க்கக்கூடாது? மூலத்தை பார்த்தீங்கன்னா அந்த துவக்கம் ரொம்ப இன்றைக்கி இருந்த பாஸ்கோ சட்டத்தை அப்படி இவங்களை உள்ளபடியவங்களாக இருப்பாங்க. படகுல போனால் படகு ஓட்டுற சின்ன பொண்ணு படகு ஓட்டிகிட்டு போகுது, இவரை அந்த கரையில் என்னை சேர்த்து விடுங்கிறாங்க. அந்த பொண்ணு போகுது, அந்த கரைக்கு போகிறவங்களும் அந்த சிறுமியை கற்பழிக்கிறாங்க. அதுலேருந்து தான் ராமாயணம் மகாபாரதம்லாம் உருவாகுது. இப்போ மகான்கள் செய்த வேலை அது. இந்த கட்டத்தில் ஒன்று நீங்கள் ஞாபகம் இருக்கணும், ரிஷிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அடிக்கடி. நம்ம ஆர்.என். ரவி சொல்லுவார், இது ரிஷிகள் நாடு, ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷிகளை ஏன் சந்நியாசி என்று அழைப்பதில்லை? ரிஷிகள் எப்பொழுதும் எதையும் துறப்பது இல்லை. குடும்பம் இல்லாமல் இருக்குன்னு கிடையாது. எந்த ரிஷியும் பார்த்தா கூட ரமையாக இருப்பாங்க, தேவைப்பட்டால் ஒன்றுக்கு மேலே இருப்பாங்க. அவருக்கு பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கும். ரிஷிகள் கோத்திரத்து ரிஷிகள், கோத்திரமற்ற ரிஷி ஒருவர் கூட கிடையாது. அப்படின்னா அந்த பிறப்பில் வரணும்னு அர்த்தம். ரொம்ப எக்ஸப்ஷனாக விஸ்வாமித்திரன் மாதிரி தவிர்க்க முடியல, அரசனுடைய அந்த தொல்லையை தவிர்க்க முடியல, போனால் போகுதுன்னு எக்ஸம்ஷன் கொடுக்குற கேட்டகரியெல்லாம் உண்டு. ஆனால் ரிஷிகள் என்றால் அல்லது சந்நியாசிகள் என்றால் ஞானிகள் என்று நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஞானம் வேறு, சந்நியாசம் வேறு. ரிஷிகள் ஞானிகள் அல்ல, ரிஷிகள் புரோகிதர்கள், சடங்குகளை செய்பவர்கள்,
வசிஷ்டர் பார்த்தா நீங்கள் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுவார், புத்திரகாமேஷ்டி யஜ்ஞம் பண்ணுவார், இரண்ய கர்ப்பதானம் முதற்கொண்டு பண்ணிட்டு இருப்பார். பல யாகங்களை நடத்துபவர்கள் அதை நடத்துவதற்கு தனி உரிமை படைத்தவர்களாக ரிஷிகள் இருந்தார்கள். அரசன் ஜெயிச்சா என் யாகத்தால் நீ வென்றாய், தோற்றுட்டா யாகத்தில் ஏதோ தவறு பண்ணிட்ட, பரிகார பூஜை பண்ணி ஆகணும். புரோகிதம் என்பது வேறு, சந்நியாசம் என்பது வேறு. அதே போல புரோகிதம் என்பது வேறு, அர்ச்சகம் என்பது வேறு. புரோகிதம் என்றால் யஜ்ஞம் சார்ந்தது புரோகிதம், பலியிட்டே ஆக வேண்டும். இன்னைக்கு பலி வந்து வெஜிடேரியன் பலியாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் பலிகள் என்பது நான் வெஜிடேரியன் தான். அஸ்வமேதமும் பண்ணலாம், கஜமேதம் பண்ணலாம். யானையை பலி கொடுத்துருக்காங்க, அஸ்வமேதம் பண்ணாங்க, கோமேதம் பண்ணாங்க, பசுவை பலி கொடுத்தது உண்டு. அதையும் மீறி இவர்கள் புருஷமேதம் பண்ணாங்க. மனிதனை கொல்லுவது ஒருமே யஜ்ஞம். மகாபாரதத்திலே இருக்கு. குருட்சேத்திர போர் துவங்குது. அப்போ போரில் வெற்றி உறுதி செய்யணும்னா முதல்ல ஒரு யஜ்ஞம் பண்ணணும். அதில் மிக அத்தனை அங்கலட்சணங்கள்லாம் பொருந்திய ஒரு இளைஞனை பலி கொடுக்கணும். எந்த இளைஞனை பலி கொடுக்கணும்? ஏன்னா பாண்டவர்களுக்கு போகமிடமெல்லாம் மனைவியர், புது மனைவியர் ஒன்று தான் அந்த திரௌபதி. ஆனால் தனிப்பட்ட மனைவியர், ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி நிறைய, பர்சனல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. இவங்களுக்கு எந்த ஜாதி கட்டுப்பாடும் கிடையாது. அதில் இந்த அர்ஜுனனுக்கு ஒரு என்ன சொன்னால் ட்ரைபல் உமனுக்கு பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளைய பலி கொடுக்குறாங்க. ஏன் அபிமன்யு பலி கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்போ அதுலேயும் இவங்க ஒவ்வொரு இதுலேயும் பண்ணுவாங்க. அதில் யாருன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட பிரிவு சார்ந்த பெண்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளே பலியிடுவது மகாபாரதத்திலே வருது. புருஷமேதம். இவங்க தான் ரொம்ப சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அகிம்சையை தவிர வேறொன்றையும் அறியாத அப்பாவிகள். ஹிம்சைன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கனவுகள் கூட நினைக்க மாட்டாங்க. அவ்வளவு சாதுக்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனால் புரோகிதம் என்பது சந்நியாசம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சகம் என்றால் சிலைக்கு பூசை செய்வது அர்ச்சகம். நெருப்பிலே இடுவது வேறு, அது புரோகிதம். அர்ச்சகம் என்பது கோவில் சிலை வழிபாட்டில் அந்த வழிபாட்டு கடவுளரை போற்றி பாடுகின்ற ஒன்றை. தோத்திர பாடல்கள், புகழும் பாடல் எல்லாம் முகஸ்துதி பண்ணுறதில் நமக்கு எப்பவுமே உண்டு இல்லையா? நம்ம யாராவது ஒருத்தரை பண்ணால், சார் நீங்கள் என்னமா இருக்கீங்க, என்ன அறிவு சார் உங்களுக்கு, ஏன்னா உங்கள் பார்த்த தேஜஸை பார்த்தே நான் மயங்கி போகிறேன், அவ்வளவு ஆளுமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி முகஸ்துதி பண்ணுவோம். இதே முகஸ்துதியை கடவுளுக்கும் பண்ணணும். கடவுள் அப்படிக்கற்றவர். ஆனால் அந்த கடவுளுக்கு நீங்கள் முதல் செய்கிற வேலை கடவுளை புகழணும், அவரை போற்றின்னு பாடணும். நீ எத்தனை பேரை அடித்த, நீ எத்தனை பெண்களை வச்சுக்கிட்ட, இதெல்லாம் கடவுளுடைய திறமையாக வச்சுக்கிட்டு பாடுற அந்த போற்றி பாடல்களை பாடுவதும் பூ போன்றவற்றை இடுவதும் பூசை. அர்ச்சகம் என்பது வேறு. யாக பிராமணர்கள் யோக பிராமணர்களாக பிறகு வந்தார்கள். அவர்கள் அடிப்படையில் புரோகித பிராமணர்கள். தென்னகத்தில்தான் அவர்கள் கோவில் பண்பாட்டை ஒரு பெருங்கோவில் பண்பாடாக மாற்றி அதை ஒரு அரசியல், பொருளாதார, சமூக நிறுவனமாக மாற்றி அதில் அர்ச்சகத்தை வைத்துக்கொண்டு ஆதிக்கத்தை உருவாக்கியவர்கள் இந்த பிராமணர்கள், அர்ச்சகர்கள். சந்நியாசி என்றால் அர்ச்சகர் என்று பொருள் கிடையாது. ஆகவே சந்நியாசி என்பதற்கு சனாதன சந்நியாசி வேறு, சிரமண சந்நியாசம் வேறு. சனாதன சந்நியாசி சுயமோட்சத்திற்காக சந்நியாசம்,
3 நிலைகளையும் கடந்த பிறகு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் ஆகி எல்லா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் உருவாக்கின அப்புறம் எல்லாம் ஓஞ்சு போன காலத்தில் மறுமையில் மோட்சத்திற்காக சந்நியாசம் என்ற வேடத்தை இடுவது. ஆரம்பத்தில் காவி கிடையாது, மான்தோல், புலித்தோல், பசுத்தோல் இதெல்லாம் போட்டு சந்நியாசம் பேசினார்கள். காவி பௌத்தம் சிரமணம் வந்த பிறகு காவி வந்தது. இங்கே இந்த பிட்சுக்களாக வருபவர்கள் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி புத்தர் சொன்னார். புத்தர் அவர்களுக்கு மஞ்சள் ஆடையை நல்கினார், காவி ஆடையை கொடுக்கல. இந்த மஞ்சள் ஆடையை பின்னால் பாகவத புராணத்தில் கிருஷ்ணன் கொடுத்தாங்க. பீதாம்பரம், பொட்டு பீதாம்பரம் அப்படின்னு கொடுத்து எதுக்கு கொடுத்தாங்கன்னா, விலையுயர்ந்த ஆடைகளை தவிர்த்து வெள்ளையாக போட்டிருந்தீங்கன்னா தூசு பட்டுருச்சேன்னு கவலையோடு இருப்பீங்க. அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பொது தொண்டில் இருப்பவர்கள் அடுக்கை பற்றி கவலைப்படாமல் செய்வதற்கான ஒரு நிறம் படிந்த ஆடை மஞ்சள் ஆடை கொடுத்தாங்க. பயிற்சி அளிக்கப்பட்டது. என்ன பயிற்சி என்றால், கல்வி, எடுத்தறிவித்தல், கல்வி கொடுத்தல். எடுத்தறிவிப்பதே கல்வி அல்ல, எடுத்தறிவின் மூலமாக அறிவை புகட்டுவது கல்வி. அந்த கல்வி பணி செய்வது, மருத்துவ பணி செய்வது, உள்ளம் நலிந்திருப்பவர்களுக்கு ஆலோசனை ஆறுதல் கூறுவது, முடிந்த அளவிற்கு பிற தொண்டுகளை செய்வது. அதோடு இன்னொன்னையும் சொன்னாங்க, சந்நியாச ஆசிரமத்தில் இவங்களுக்கு தனி சொகுசாக ஒரு இடத்த ஆசிரமத்தை உருவாக்கிடுவாங்க. ரொம்ப அற்புதமான தோட்டம் துறவோடு இருக்கிற இடத்துல தனியாக ஒரு ஆசிரமம் கொடுப்பாங்க. மற்றவங்களால் இவங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாது. ஆசிரமம், ஆசிரமம் என்றால் இருப்பிடம் என்று பொருள், ஓய்விடம் என்றும் பொருள். அப்போ அந்த ஓய்விடத்தை, இருப்பிடத்தை கொடுத்துருக்காங்க. சிரமணத்தில் சந்நியாசம் பிட்சுவாக மாறுவது ஓய்விற்காக அல்ல. ஆக என்ன பண்ணாங்க, இந்த சிரமண சந்நியாசிகள் பிட்சுக்கள் ஓய்வில்லாது இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்திலேயே தங்கி அந்த இடத்தின் மீது ஒரு பற்றை உருவாக்கி கொள்ளக்கூடாது, இடப்பற்று கூடாது. அந்த பற்று சொந்த சௌரியத்திற்கான பற்றாகவும் மாறிவிடக்கூடாது. சுவையான உணவு, அற்புதமான படுக்கை, அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த கலை, நடனம், இசை போன்றவை இதெல்லாம் கூடாது. தொண்டு செய்கின்ற அந்த பிட்சுக்கள் இடம் விட்டு இடம், புலம் விட்டு புலம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரே இடத்துல இருந்தால் நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு குடும்பத்தை உருவாக்கிடுவீங்க. புத்தர் அதை எதிர்பார்த்தார். வினய பீடகம்னு சொல்கிற பௌத்த அந்த இதை இந்த பிட்சுக்களுக்கான ரெகுலேஷன்ஸ், ஒழுங்குமுறைகளை கொண்டது. அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த அளவிற்கு ஒழுக்கம் என்பதை புத்தர் வலியுறுத்தினார். துறவிகளுக்கு இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு இரவுக்கு மேல் தங்கக்கூடாது, சொகுசான இடத்துல தங்கக்கூடாது. ஒரு நகரத்தில் 3 இரவுகளுக்கு மேல் தங்கிவிடக்கூடாது. மழைக்காலத்தில் அந்த நகர்ப்புறத்திற்கு அது அப்பால் உள்ள குகைகளிலோ அல்லது தோட்டங்களிலோ அல்லது வனங்களிலோ தங்கி அங்கே இருந்து கல்விப்பணி செய்ய வேண்டும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் நீங்கள் மதுரையில் ஒரு சங்கம் அமைத்தது, அந்த சங்கம்லாம் இல்லாத சங்கங்கள், சங்கம் அமைச்சாங்க. ஒரு ஜெயின முனிவர் 529 ஒரு சங்கம் அமைச்சார். அந்த சங்கம் எதற்கு என்றால், இந்த கல்வி பணியை செய்வதற்கு, இலக்கணம், இலக்கியம், மொழி இதெல்லாம் சொல்கிறது, மற்ற கல்வியும் கொடுக்கிறது. கல்வி பணியை செய்யணும், மருத்துவ பணியை செய்யணும். துறவி என்பவன் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது சிரமண சந்நியாசம். வைதிக சனாதன சந்நியாசங்கிறது சுயமோட்சம், சுகமாக இருக்கிறது.
சிரமண சந்நியாசம்னா தொண்டு செய்வது. சந்நியாசத்தில் நீங்கள் சொந்த வாழ்க்கையை தவிர்த்து பிறர் வாழ்க்கையை பற்றி அக்கறைப்படுவது, கவலைப்படுவது, அது சந்நியாசம். அதனால் நம்ம துறவிகள் அனைவர் மீது நமக்கு காழ்ப்பு கிடையாது, ஒவ்வாமை கிடையாது. பெரியார் நம்ம சொல்கிறோம், பெரியார் நாத்திகர். அவர் நாத்திகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டது 1960 மேல். அது வரைக்கும் அவர் விமர்சகர், மதத்தை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெரியார் பல ஆத்மீகவாதிகளும் தொடர்பு கொண்டிருந்தார். குன்றக்குடி அடிகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் மிக நெருக்கமாக இருந்தவர். ஒன்றுபடுகின்ற கருத்துக்களில் ஒத்துழைத்தவர். ஆத்மீகம்னா அருவருப்பு கிடையாது, மதம்னா வெறுப்பு உண்டு. இதைத்தான் நாராயணகுரு சொல்கிறதுல பஞ்சசுத்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவான். 5 விதமான ஒடுக்கங்களை தனது சீடர்களுக்கு வலியுறுத்தினார். அந்த நாராயணகுரு என்ன சொன்னார்னா, அவர் சொல்லி அந்த அனைத்து மத மாநாடு, நாராயணகுருவினுடைய அமைப்பை சார்ந்த துறவி ஒருத்தர் உட்கார்ந்து சொல்கிறார். நாராயணகுரு அனைத்து மாநாட்டில் என்ன சொன்னார்? எந்த வாதமும் மற்றவர்களை வெற்றி கொள்வதற்காக அல்ல. விவாதம் நடக்கிறதே அறிந்து கொள்ளவும் அறியப்படுத்தவும். உனக்கு புதிய கருத்துக்களை மற்றவங்கிட்ட கேட்டுக்க, புரிஞ்சிக்க. உனது கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்கணும். என் கருத்து தான் சிறந்ததுன்னு சொல்கிறது கிடையாது. கருத்து பரிமாற்றம். வாதங்கள் வெற்றிக்காக அல்ல, அறியவும் அறியப்படுத்தவும்னு சொன்னவர் நாராயணகுரு. நாராயணகுரு மடத்தை சேர்ந்த துறவி அன்னைக்கு சொல்கிறார், என்ன வள்ளலார், என்ன வைகுந்தர், நாராயணகுரு யாருன்னு தெரியுமா, அவர்களுக்கு ஒப்பாவார்களா அப்படின்னு கேட்குறதுல, நான் இந்த துறவி சந்நியாசி நாராயணகுருவுக்கு துரோகம் செய்வதாக நினைத்தேன். ஒரு குருவின் கருத்தை மதிப்பது என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும், பிற கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே அறியாமல் என்ன வைகுந்தர், என்ன வள்ளலார். அவர் அதோடு சொன்னார், நாராயணகுருவை பற்றி நானே பல இடங்களில் அவர் இயற்றிய நூல்களை பற்றி பட்டியலிட்டு சொல்லியிருக்கின்றேன். மலையாளத்தில் எவ்வளோ எழுதினார், எதை பற்றி எழுதினார், சம்ஸ்கிருதத்தில் எவ்வளோ எழுதினார், எதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு, தமிழில் என்னென்ன அவருடைய படைப்புகள் அத்துணையும் நானே சொல்லியிருக்கேன் பல இடங்களில். இவர் சொல்கிறாரு 75 படைப்புகளை கொண்டார். நமக்கு தெரிஞ்ச 63 படைப்புகள் தான் இருக்குது. சரி, ஒரு ஆர்வக்கோளாறுனால 75 படைப்புகளை அவர் வச்சார். அது மாதிரி மற்றவர்கள் செய்தது உண்டான்னு கேட்டார். தனது அறியாமையை வெளிப்படுத்த அவரை பயன்படுத்திய வார்த்தை இது. யுவர் இக்னரன்ஸ் இஸ் எக்ஸிபிட்டட். வள்ளலாருக்கு படைப்புகள் 6 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. வள்ளலாருக்கு நாராயணகுருக்கும் பல ஒற்றுமை உண்டு. இருவருமே பக்தராக துவக்கியவர்கள், சித்தராக வாழ்க்கையை முடித்தவர்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா சிறு தெய்வ வழிபாடு கடந்து பெருந்தெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு. நாராயணகுரு பற்றி கிருஷ்ணர் வழிபாட்டில் துவங்குறார். முருகன், கார்த்திகேயன், தேவி, சிவன், விஷ்ணு, பல தெய்வங்களை வழிபடுகின்றார். வழிபாட்டு தோத்திர பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். இவரும் முருகப்பெருமானை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் வள்ளலார் நிறைய எழுதியிருக்கின்றார். அளவில் வள்ளலார் அதிகமாக படைத்திருக்கின்றார். நாம் அதை பற்றி ஒரு கம்பேரிசன் கிடையாது. ஆனால் துவக்கத்தில் இவர்கள் தனிக்கடவுளரை போற்றுகின்ற பாடல்களை உருவாக்கியவர்கள். படிப்படியாக அந்த நிலையை கடந்து தத்துவத்திற்கு வருகின்றார்கள். 1890ஆம் ஆண்டுக்கு பிறகு நாராயணகுரு எந்த ஒரு தனிப்பட்ட கடவுள் மீதும் தோத்திர பாடலை பாடியதே கிடையாது. ஒரு தெய்வ பாடல், ஒரே தெய்வ பாடல் என்பதாக அமைந்து தெய்வ தசகம் அதனுடைய இறுதிக்கட்டம். வள்ளலார் பல தெய்வங்களை பாடியவர். 6வது திருமுறை வருகின்ற பொழுது
அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஒளி வழிபாடு தீ வழிபாடு அல்ல, நெருப்பு வழிபாடு அல்ல, ஒளி வழிபாடு. ஜோதி நெருப்பை வழிபடுவது அல்ல, ஹோமத்தை வழிபடுவது அல்ல. அந்த அளவிற்கு ஒரு இறைத்தன்மையை ஒரு ஒளியாக கண்ட ஒளி என்றால் இருளை அகற்றுகின்ற ஒளி என்று பொருள். அறிவை முதன்மைப்படுத்தி சொன்னவர் ராமலிங்க வள்ளலார். அந்த வள்ளலாரை பற்றி எதுவும் அறியாத ஒரு துறவி சொல்லுகின்றார், என்ன பண்ணிட்டார் வள்ளலார். இனியும் சொல்ல போனால் நாராயண குருவின் தத்துவ தேடல் என்பது, நாராயண குரு பிறந்து 1855 அல்லது 54 அல்லது 56 ஆண்டுகளில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, 55ன்னு வச்சுருக்கோம். அதற்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் வள்ளலார். வயதால் மூத்தவர், அனுபவத்தால் மூத்தவர். நாராயண குருவின் முதல் தத்துவ படைப்பு என்பது ஒழிவில் ஒடுக்கம். ஒழிவில் ஒடுக்கம் என்பது சைவ சித்தாந்தம் கண்ணுடைய பிள்ளை என்பவரால் இயற்றப்பட்டது. அதை பதிப்பித்தவர் வள்ளலார். 1853ஆம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்டது. அந்த நூலை திருவனந்தபுரத்தில் தமிழ் புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டு அதை மொழிபெயர்த்தவர் நாராயணகுரு. நாராயணகுருவே மதித்து ஏற்றுக்கொண்ட வள்ளலாரை அவரது பெயரால் பிழைப்பு நடத்துகின்ற சன்னியாசி சொல்லுகின்றார், அவர் என்ன பண்ணிட்டார். வைகுந்த நாதர் அப்படின்னு சொன்னார். வைகுந்தர் எப்பொழுதும் தன்னை நாதர் என்று சொல்லிக் கொண்டது கிடையாது. வைகுந்தர் பணி சாதாரண பணியா? நாராயணகுரு சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எடுத்துக்கொண்ட பாதை வேறு. ஆனால் வைகுந்தர் 101 நாட்கள் சிறையில் இருந்தவர். தனக்காகவா இருந்தார்? ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு உரிமைக்காக போராடி அதனால் சிறையில் இருந்தவர். திருவிதாங்கூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர். தன்னை இழந்து ஒரு பொது நோக்கத்திற்காக உடைத்தவர். துவையல் பந்தி என்றார். துவையல் பந்தி ஒன்றாக துவைத்து சுத்தமாக இருங்கள். சுத்தத்தை பற்றி நாராயண பலமுறை பேசினார். அவருக்கு 30 ஆண்டுகள் முன்னாலேயே நடைமுறைப்படுத்தி காட்டியவர் வைகுந்தர். துவையல் பந்தி, நிழல்தங்கள், அனைவரும் ஒன்றாக கூடுவதற்கான நிழல்தங்கள். அன்று ஓடு வைத்த வீடு வைத்திருந்தால் தண்டனை என்று இருந்தது. அது உயர் ஜாதி மக்களுக்கு மட்டுமே. ஓடு வைத்த வீடுகளை ஒரே மாதிரி கட்டுவதற்கு தூண்டி அதை கட்ட வைத்தவர் இவர் வைகுந்தர். ஐயாக்களை பார்த்தா இடுப்பில் கட்டணும், தோளில் துண்டு கூட. அதற்காகவே அந்த துண்டை தலைப்பாக மாற்றிக்கொண்டு தலப்பாக்கிட்டு கொண்டு வந்தவர் அந்த வைகுந்தர். சுபவி சொல்லுவார், இடுப்பில் இருந்த துண்டை தலையில் போட்டு வச்சவர் வைகுந்தர். தலை நிமிர செய்து வைத்தவர் வைகுந்தர். தோல் சீலை போராட்டத்தில் எடுத்து நடத்தியவர் வைகுந்தர். அதற்கு முன்னால் இருந்தது ரவிக்கை போராட்டம். அதை தோல் சீலை போராட்டமாக, பெண்கள் தங்கள் உடையை தாங்கள் தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பதற்காக போராடியவர். நாராயணகுரு அவர் பார்த்தது கிடையாது. நாராயணகுரு அவர் பார்த்தது கிடையாது. ஏனென்றால் அவர் 1851 வைகுந்தர் மறைந்து விட்டார். அதற்கு 4 ஆண்டு கழித்து தான் நாராயணகுரு பிறக்கிறார். ஆனால் இருவருமே தவம் மேற்கொண்ட இடம் மருந்துவாழ்மலை. அப்போ இவர் தவம் என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக விளக்கிறார். அதை அற்புதமாகவே நம்மிடம் சொல்லுகின்றார். காவி அணிந்த நாராயணகுருவின் பெயரால் பிழைப்பு நடத்தின துறவி சொல்கிறார். தபஸ்னா என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப அற்புதம். அதெல்லாம் எல்லாரும் கிடைக்காது. அந்த தபஸுன்னா ஒரு தெய்வ பிறவி, தெய்வம் ஆகிறவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை நாள் இருந்தாருன்ட்டு. எனக்கு ஒரு சந்தேகம், தபஸ் அவ்வளோ நல்லதுன்னா நாராயணகுருவில் சிவகிரி மடத்தில் இருக்கிற எந்த துறவி தபஸ் பண்ணார்? நீங்கள் பண்ணிட்டு போக வேண்டியதானே. எந்த துறவியும் தபஸ் செய்தது கிடையாது. யோகா பண்ணுறீங்க, வித்தைகளை காட்டுறீங்க, பூஜைகளை நடத்துகிறீங்க, பெரிய ஒரு ஹோமத்தை செய்கிறீங்க, வித்தை காட்டி பிழப்பி நடத்துகின்றீர்கள். ஏன் நீங்கள் தபஸ் பண்ணல? உங்களை யார் தடுத்தது? தவம் என்றால் அற்புதம் என்று பொருள் அல்ல. சிந்தையை ஒருமைப்படுத்தி உனது வாழ்க்கைக்கான நோக்கத்தை தீர்மானிப்பது தவம்.
சம்புகன் தபம் செஞ்சால் தலை போச்சு. ஆனால் தபம் எதற்காக என்றால், என் வாழ்க்கையை நான் இப்படி பயன்படுத்துவது, பொது தொன்றிற்கா, எந்த நோக்கத்திற்காக வாழ்க்கையை பயன்படுத்துவது. புத்தர் 49 நாட்கள் தவம் இருந்தார் என்று சொன்னார். இவர் பல மாதங்கள் அந்த பிள்ளை தடத்தில் இருந்தார். பிறகு ஒரு உறுதி படைத்த பிறகு வருவதுதான் தபஸ். அது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கிடையாது, வேறு ஏதோ அற்புதம் கிடையாது, ஆவி தனியாக வெளியே போகிறது கிடையாது, குண்டலினி யோகா கிடையாது. குண்டலினி பாட்டு எழுதியவர் நாராயணகுரு. குண்டலினி இன்றைக்கி எல்லாம் அதை பெருசாக பேசுகிறாங்க. குண்டலினி என்னன்னு தெரியுமா? நம்ம மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து ஒவ்வொரு பள்ளிக்கு வந்து பேசினார் இல்லையா, குண்டலினி. குண்டலினி யோகத்தின் மூலமாக இந்த விந்து வந்து அப்படியே மேலே வந்து உங்கள் மூளைக்கு வந்து அப்படி கபால மோஷம் அடைஞ்சோம். இயற்கையில் எது எது எங்கெங்கே படைக்கப்படுதோ அது அங்கே இருந்தால் தான் இயற்கை. எந்த நோக்கத்திற்காக ஒவ்வொன்றும் இருக்கிறதோ அந்த நோக்கத்திற்கணும். மண்டேல வந்து வெடித்து போகிறதுக்காக எதையும் படைப்பதில்லை குண்டலினி. ஆனால் குண்டலினி என்றால் இவர்கள் சொல்லுவது தனது ஆத்மீக சக்தியை பெருக்கிக் கொள்வதற்காக சிந்தனையில் ஒருமுகப்படுத்துதல் என்று பொருள். அதற்கு குண்டலினி யோகம் செய்வதனால் கீழே இருக்கிறது மேலே வந்து சேராது, மூளை இருக்கிற இடத்துல வேற ஒன்று சேராது. இதை ஏமாந்து விடுவது அப்பாவி மக்கள். நாம் இங்கே இருப்பது கல்வியாளர்களாக. நம்ம வந்து உண்மை எது பொய் எது என்பதை டிஸ்கிரிமினேஷன், அந்த பாகுபாடு தெரிந்த மனிதர்கள் நாம். நம்மிடம் இந்த மோசடி வித்தையை பண்ணக்கூடாது. இவர் சொல்றார், ராமலிங்கர் என்ன பண்ணார், அவர் பண்ணார். அதை விட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். என்ன கட்டத்துக்கு போயிட்டார்னா, நாராயணகுருவினுடைய முக்கியமான உலகறிந்த அந்த ஃப்ரேஸுங்கிறது, ஜாதியை கேட்காதே, ஜாதியை சொல்லாதே, ஜாதியை நினையாதே. ஜாதி உணர்வு இருக்கக்கூடாது. அடுத்தவன் என்ன ஜாதின்னு கேட்கக்கூடாது. நீ என்ன ஜாதின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. மனசில் ஜாதியே இருக்கக்கூடாது, நினையாதே அப்படின்னார். இதை எல்லா இடத்துலையும் அந்த சிவகிரி மடத்திலே எழுதி வச்சுருக்காங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், இது ஒருவரிடமிருந்து மட்டும் வருவதில்லை, ஒரு சிந்தனை மரபு நம்ம நாட்டில் இருக்குது. ஜாதி மறுப்பு சிந்தனை என்பது இருக்குது. அதனால தான் அன்றைக்கி சொன்னேன், திருமூலர் சொன்னது ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். அதைத்தான் மாடர்னைஸ் பண்ணி குரு சொன்னார். இது ஒரு ட்ரெடிஷன், மரபு. ஒரு இந்த வைதிக சனாதனத்திற்கு எதிராக ஒரு சிந்தனை மரபு என்பது துவக்கப்பட்டு விட்டது. அதன் வழி வருகின்ற சிந்தனை. அப்போ மதம்ங்கிறத வந்து இவர் திருமூலர் சொல்லலை. ஏனென்றால் அன்றைய காலத்தில், திருமூலர் இருந்த காலத்தில் மதம் ஒரு பிரச்சனை அல்ல. திருமூலருக்கு பின்னால் தான் சைவம் வைணவம் பிரச்சனையெல்லாம் வருது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது ஒரு மரபு. அந்த மரபை நம்ம திராவிட மரபும்போம். ஆனால் இவங்க நாராயணகுருவை போற்றதா சொல்லிட்டு அன்றைக்கி என்ன சொன்னார், நாராயணகுருவுக்கு முன்னால் என்ன இருக்குது, அந்த சீர்திருத்தமே நாராயணகுருவும் துவங்கியது, திருவிதாங்கூரும் துவங்கியது அப்படின்னாரு. நாராயணகுரு காலத்தின் தேவை. ஆனால் எல்லா சீர்திருத்தமும் அவர்கிட்ட தான் வந்ததுன்னு சொல்கிறது எவ்வளவு போலியானது, மிகைப்படுத்துதல். நாராயணகுரு அப்படி விரும்பினாரா? தனக்கு முன்னர் இருந்தவர்களை நினைத்தவர் அவர். அப்போ அதுக்கு முன்னால் இருந்த பூலை என்ன சாதாரணமானாளா? 1848 வந்து பெண் கல்விக்காக தன் சொத்தை இழந்தவர், தகப்பனாருடன் உறவை இழந்தவர், சொத்து பற்றியெல்லாம் அதனாலே போச்சு. தன் மனைவியின் மூலமாக பெண் கல்வி, சாவித்திரிபாய் பூலே மூலமாக பெண் கல்வியை கொண்டு வந்தவர். ஜாதி ஒடுக்குமுறைகளை எதிர்த்து போராடியவர். நாராயணகுரு பிறப்பதற்கு முன்னாலே நடந்து விட்டது. அதை சொல்லிவிடுதால் நாராயணகுரு சிறியவராகி விடுவார் என்ன? முன்னர் இருந்தவர்களை மறைப்பதனால் இவரை பெருமைப்படுத்த முடியும் என்று இந்த அற்பமானவர்கள் நினைக்கின்றார்களா? ஞான சூரியன்களாக இருப்பார்கள் என்று பார்த்தோம், ஞான சூனியங்களாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க கூட இல்லை. இது வருது.
அத்துணையும் நடப்பது. அதை விட ஒரு படி மேலே போயிட்டார். ராமசாமி நாயக்கர் அவரா பண்ணாருங்க மாதிரி பெரியாரை சொல்கிறார், ஜாதியை சொல்லாதே, ஜாதியை கேட்காதே, ஜாதியை நினையாதே, சொன்னவர் குரு. நீ அந்த குரு மடத்தில் இருக்க. அந்த பேரை சொல்லிட்டு பொடப்பு நடக்குது உனக்கு. தொழிலால் நீ சந்நியாசி, ஏற்றுக்கொள்கிறேன், பிழைப்பு சந்நியாசி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாராயணகுருவின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை இருக்க வேண்டும் அல்லவா? ராமசாமி என்று சொன்ன, பெரியார் என்று சொல்ல உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், விட்டுவிடு. அவரே தன்னை அடைத்து கொண்டது கிடையாது அப்படின்னாரு. ராமசாமி சொல்லியோட நிறுத்திக்கலாம்ல. ராமசாமி நாயக்கர் 5 முறை அவரை குறிப்பிடும் போதெல்லாம் ஈவே ராமசாமி நாயக்கர் நாயக்கர் என்று அவர் ஜாதியே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயே, நீ என்ன நாராயண குருவின் தொண்டு செய்பவனா? நாராயண குருவை குருவென உலக குரு என்று சொல்லுவதற்கு இன்னும் யோகியதை இருக்கிறது. பிறர் தொண்டை மதிக்க கற்றுக்கொண்டால்தான் உன் தொண்டை பிறர் மதிப்பார்கள். நீ தொண்டு செய்யல, தொழில் பண்ணுற, அது வேற விஷயம். ஆனால் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற நாராயணகுருவின் தொண்டை இவ்வாறு கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. ஜாதியை சொல்லாதே, என்ன ஜாதியை வச்சே பேசுவாங்க. அது என்ன சங்கித்தனமான பேச்சு? சங்கிகள் தான் அப்படி பேசுவார்கள். ஜாதியின் பெயரால் அடைப்பார்கள், மனிதர்கள் பேச மாட்டார்கள். ஆனால் அன்று அந்த உரை என்பது உனக்குள்ளே இருக்கின்ற அந்த அழுக்கை வெளிக்கொணர்ந்து விட்டது. தோற்றத்தை வைத்துக்கொண்டு நான் யாரையும் துறவி என சொல்லுவது கிடையாது. அது வேஷம். உள்ளத்தால், அறிவால், உணர்வால், நடத்தையால், பேச்சால் தன்னை துறந்து பிறரை மதிக்கின்றவர்களை மட்டுமே துறவி என்று எடுத்துக்கொள்ள முடியும். அந்த நிலைமையில் இல்லை என்று வருத்தப்படுகின்றேன். அவர் சொல்றார், உலகின் என்ன மாநாடு? உலகின் முதல் சர்வமத மாநாடு ஆலுவாய் மாநாடு. நம்ம கேட்குறது சந்தோஷமாக தான் இருக்கும். நாராயணகுரு மேலே நமக்கு நிறைய மரியாதை உண்டு, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டுவதற்கு பொய்யை சொல்லிவிடக்கூடாது அல்லவா? அது என்ன 1893 விவேகானந்தர் பங்கெடுத்தது, அது அந்த செய்தியை அவர்களுக்கு சொன்னவனே நான் தான். 2007 டெல்லியில் சர்வமத நாடை இவங்க கூட்டினாங்க. தமிழகத்தின் சார்பாக நான் சென்றிருந்தேன். அந்த மாநாட்டில் அக்னிவேஷ்லாம் பேசினார். அக்னிவேஷ் பேசினதில் சொன்னார், நாராயணகுருவின் பெயரை சொல்லிக்கொண்டு சாராய கடைக்காரர்கள் கொட்டமடிக்கின்றார்கள், இது நியாயமானு கேட்டார். சுவாமி அக்னிவேஷ் அவர் கேட்டார், நாராயணகுருவின் பெயரை சொல்லிக்கொண்டு சாராய வியாபாரிகள் அங்கே கொட்டமடித்து கொண்டிருக்கின்றார்கள், அதுதான் குரு சேவை என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அப்படி அன்றைக்கி நிறைய பேர் பேசினாங்க, கரண் சிங் போன்றவர்கள்லாம் பேசினாங்க. என் வாய்ப்பு வரும்பொழுது நான் சொன்னேன், சர்வ மதம் சிக்காகோவை பற்றி பேசுகின்ற பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், அங்கே கூடியிருந்தவர்கள் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் தங்கள் தங்கள் மதங்களை பற்றி பேசினார்கள். மறந்துவிட்ட ஒன்று உண்டு. அந்த மாநாடு எந்த பின்னணியில் கூட்டப்பட்டது என்பதை மறந்து விடுகிறீர்கள். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த 400வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றீர்கள். ஐரோப்பிய நாகரிகம் அங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது. ஐரோப்பியர்கள் குடியேறி விட்டார்கள். அங்கே இருந்த 4 கோடி சுதேசி குடிகள் பூண்டோடு அடிக்கப்பட்டார்கள். அவர்களை பற்றி சிந்திக்காத, கண்ணீர் வடிக்காமல் பேசுவதில் என்ன லாபம் என்று கேட்டேன். அதற்கு அப்புறம் தான் அங்கே இருந்தவன் இவங்களுக்கே புரியுது, கொலம்பஸுடைய விஷயமாக தான் அவன் கொண்டாடினாங்கன்ட்டு. அவர் அன்றைக்கி சொல்கிறாரு, கொலம்பஸனுடைய அமெரிக்க கண்டுபிடிப்பு கூடானது, அது சர்வமத மாநாடு கிடையாது, அது கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறது, அதுதான் மேன்மைன்னு சொல்கிறக்கா சொன்னாங்க. அப்படி ஒன்றும் சொல்லலைங்க. ஆலுவா மாநாடு தான் உலகின் முதல் பெரிய சர்வமத மாநாடுன்னு பொய்ய சொன்னார். நண்பர்களே, நம்மெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வரலாறு படிக்கிறவங்க தான் நினைக்கிறேன். ஹர்ஷவர்தனன் ஒரு வட இந்திய மன்னர்களை ரொம்ப பெருமையான கடைசி இந்து மன்னன் இவங்க சொல்லுவாங்க. இந்து மன்னன் கிடையாது, பௌத்த மன்னன் ஹர்ஷவர்தனன். அவன் காலத்தில் கன்னௌசியில் ஒரு சர்வமத மாநாடு
கிபி 637 சர்வமத மாநாடு கூட்டப்படுது. எல்லா மதம் அதில் போட்டிருக்காங்க. 50,000 பிராமணர்கள் வந்தார்கள்னு போட்டிருக்காங்க. ஜைனர்கள் வந்தார்கள், ஜொராஸ்டியர்கள் வந்தார்கள். அன்னைக்கு இருக்க மதங்கள்லாம் வந்திருக்கு. அன்னைக்கு இஸ்லாம் கிடையாது, அது தவிர மற்றவங்கெல்லாம் வந்தாங்க. அது ஏறக்குறைய 21 நாட்கள் நடந்தது. கடைசியில் இந்த யுவாங் ஸ்வாங் சொன்ன அந்த பௌத்த தத்துவம் சிறந்ததுன்னு ஒரு டிக்ளரேஷனும் முடியுது. அதன் விளைவு என்னென்னா, பிராமணர்கள் 2 பேரையும் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பந்தலுக்கு தீயிட்டாங்க, கத்தியோடு வந்தாங்க, அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது முடிந்த பிறகு பிரயாகை சர்வமத மாநாடுன்னு நடக்குது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பிரயாகையில் சர்வமத மாநாடு நடக்குது. அங்கே இதே மாதிரி பிரச்சனை இவங்களை அரசனை கொல்லுவதற்கு கத்தியால் குத்துறதுக்கு வந்தாங்க, யுவாங் ஸ்வாங் மேலே கொல்றதுக்கு வந்தாங்க. பிடிப்பட்டவர்கள் அனைவரும் பிராமணர்கள். எப்படி ஆதித்தருங்கரிகாலன் கொலையில் பிடிப்பட்டவர்கள் அனைவரும் பிராமணர்களோ, அதே போல் இந்த கொலை முயற்சியில் பிடிப்பட்டவர்கள் அனைவரும் பிராமணர்கள். ஆனால் பிரம்மகத்தி தோஷத்திற்கு பயந்து அவர்களை கொல்லாமல் விட்டு விட்டார்கள். ஆமாம், அக்பர் காலத்தில் அவர் ஒரு கட்டிடத்தை கட்டினார், இபதத் கானான்னு பேர். ஒவ்வொரு வியாழன் அன்றும் அவர் ஒவ்வொரு மதப்பிரிவு தலைவர்களை அழைத்து விவாதம் செய்வார் மத கொள்கைகளுக்காக. சுன்னி பிரிவு இஸ்லாம், ஷியா பிரிவு இஸ்லாம், சுஃபிகள், பிறகு வைதிகர்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், அப்பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த கிறிஸ்துவர்கள் அனைவருடனும் இவர் அந்த விவாதங்களை, மத தொடர்பான சித்தாங்க தொடர்பான விவாதங்களை நடத்துவது வழக்கம். சிக்காகோவே முதல் மாநாடு கிடையாது. அதற்கு முன்னாலேயே இந்தியாவிலேயே சர்வமத மாநாடுகள் நடத்தப்பட்டது உண்டு. உலகின் முதல் சர்வமத மாநாடு நாராயண குருவால் துவக்கப்பட்டது, நாராயண பகவானால் துவக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. கேட்குறவங்க இருக்காங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லிடுவீங்களா? உனது அறிவிலித்தனத்தை அன்று நீ வெளிப்படுத்தி விட்டாய். அதை சொல்லிட்டு இந்த மாநாடு மாதிரி இருக்கான்ட்டு. ஆகவே நண்பர்களே, அந்த ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணுற நீங்கள் எடுத்துங்க. சிகாகோ மாநாடு 17 நாள் நடந்தது. செப்டம்பர் 11 26 வரைக்கும் 17 நாள் நடந்தது சிகாகோ. அதில் பங்கேற்றவங்க ஏறக்குறைய 32க்கு மேலே இருக்கிற மதப்பிரிவினர். கத்தோலிக்க மற்ற பிற பிரிவினர், ஈஸ்டர்ன் சர்ச், அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச், அது ப்ராட்டஸ்டன்டில் இருக்கிற பல பிரிவினர், இவங்கெல்லாம் அதில் வர்றாங்க. பௌத்தர்கள், தர்மபாலர் முக்கிய, அவருடைய பேச்சு தான் ரொம்ப சிறந்த பேச்சுன்ட்டு பத்திரிகைகள்லாம் சொல்லிச்சு. தர்மபாலர். கன்ஃபியூஷியஸ் பிரிவை சேர்ந்தவர்கள், கன்ஃபியூஷனிசம். தாயிசம், லாசேங்கிறவர் உருவாக்கின தாயிசம், பேக் டு நேச்சர் அப்படிங்கிறது. அந்த தாயிசம் அதனுடைய பிரிவினர் இருந்தாங்க. ஜெயின பிரிவினர் இருந்தாங்க. உலகில் பல பிரிவினர் இருந்தாங்க. வராதவங்களும் கொஞ்சம் இருக்காங்க. அதில் என்ன கொஞ்சம் பேர் சொன்னாங்க, எல்லா மதமும் எங்களுக்கு சமமான மதமாக, நாங்கள் ஏன் உங்கள் கூட வரணும்னு சொன்னாங்க. வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் கூட்டப்பட்டது ஒரு ட்ரேடு ஃபேருடைய பார்ட்டாக கூட்டாங்க. இதை இன்விடேஷன் கொடுத்து 10,000 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. உலகில் உள்ள பல இடங்களில் உள்ளவர்களுக்கு 10,000 இன்விடேஷன் வச்சுருக்காங்க. 5 பேர் இந்தியாவில், ஜி சுப்பிரமணியர் உட்பட 5 பேர் இந்தியாவிலேருந்து இன்வைட் பண்ணாங்க. 40,000 அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. பத்திரிகைகள் அத்துணையும் பதிவு செய்யப்பட்டன. அந்த காலத்திலேயே ரெக்கார்ட் பண்ணாங்க. அதை கிராமஃபோன் ரெக்கார்ட் மாதிரி தட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனையும் பண்ணாங்க. அந்த இதில் பிரம்ம சமாஜம் வருது, பிரம்மஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி வருது, தனித்தனியாக. ஆரிய சமாஜம் தனியாக வருது, எல்லாம் தனியாக வருது. விவேகானந்தர் வைதிக சமயம் பேசினார். ஹிந்துங்கிற பேரில் வைதிகத்தை பற்றி பேசினார். எந்த அமைப்பாளர் இல்லாமல் இந்த மதம் சிறந்ததுன்னு சொல்லலை, இந்த மதம் தான் சிறந்த ஒருத்தரும் சொல்லலை. எல்லோருமே ஒரு இணக்கமான சூழலில் தத்துவங்களை பேசிட்டு போனாங்க. இதை நீங்கள் ஆஃப்டர் ஆல் அப்படின்ட்டு நீங்கள் தள்ளிட முடியாது இல்லையா? அமைப்பாளர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஒவ்வாமை வந்து விடுகிறது. சரி,
அதில் 177 எக்ஸ்பர்ட்ஸ், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த துறைகளில் வல்லுநர்கள் 177 பேர். அதில் 100 பேர் கிறிஸ்துவர்கள், 77 பேர் மற்ற பிரிவை சேர்ந்தவங்க பேசுகிறாங்க. 4000 பேர் முதல் நாள் அன்றே இருக்கின்றார்கள். ஒன்றையும் விடாமல் பதிவு பண்ணுறாங்க. ஒரு சொல்லக்கூட விடலை, எல்லாத்தையும் பதிவு பண்ணி இப்போ அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. குரு 1924ஆம் ஆண்டு இந்த சர்வமத நாட்டை ஆலுவாய் அந்த அத்வைத ஆசிரமத்தில் நடத்துகிறார். அந்த ஆசிரமம் 1914 துவக்கப்பட்டது. அவர் நடத்துவதன் பின்னணி என்ன? 1920லேயே எஸ்என்டிபியில் சேர்ந்தவர்களே அப்பொழுது மதம் மாற்றம் பற்றி மாநாடுகள் நடத்துகின்றார்கள். கொஞ்சம் பேர் பௌத்த மதத்துக்கு போயிடலாம், கொஞ்சம் பேர் சீக்கிய மதத்துக்கு போயிடலாம், கொஞ்சம் பேர் கிறிஸ்துவத்துக்கு போயிடலாம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை கலகம் நடக்குது. அதை திரிச்சும் வளைச்சும் எல்லாம் ஒரு விதமான இந்த வகுப்பு எதிர்ப்புகளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த சூழலில் தான் அந்த மாநாடு கூட்டப்படுது. அதை கூட்டுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க சத்யவிரத சுவாமிகள்னு சொல்கிற ஒருத்தர், இவருடைய ஸ்ரீடர், ஐயப்பன் சகோதரன் ஐயப்பன், டி.கே. மாதவன், அது இதனுடைய மடாதிபதி சங்கரானந்த சுவாமின்னு சொல்கிற மடாதிபதி கமிட்டியாக போட்டு நடத்துகிறத முடிவு பண்ணுறாங்க. 1924 இவங்க அந்த மாநாடு கூட்டுறாங்க. மார்ச் மாதம் 2லேருந்து 3 நாள் கூட்டுறதா முதல்ல முடிவு பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது 1.5 நாள் தான். 2ஆம் தேதி மாலையில் கூடுறாங்க, 3ஆம் தேதி மாலையில் கூடுறாங்க, 4ஆம் தேதி சாயங்காலம் முடிச்சிடுறாங்க. 1.5 நாள் நடந்தது. நான் அதனால் அதை சிறுமைப்படுத்தி நான் பேசலை. இதில் யார் யார் பங்கேற்றாங்க? சர்வ மதம் இருந்ததா? அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? கிறிஸ்துவத்தை பேசுகிறதுக்கு மதத்துறையில் தேர்ச்சி பெறாத குருவிழான்னு ஒருத்தர் வர்றார், கே குருவிழா. இஸ்லாம் பற்றி பேசுகிறதுக்கு மௌலவின்னு ஒருத்தரை கொண்டு வர்றாங்க. கிறிஸ்துவத்தில் பல பிரிவுகள் உண்டு, இஸ்லாமில் பல பிரிவுகள் உண்டு, வேறு யாரும் வரல. ஜொராஸ்ட்ரியனை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தர் கொண்டு வர்றாங்க, யூத மதம் பேசுகிறதுக்கு ஒருத்தர் கொண்டு வர்றாங்க, பௌத்தத்தை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இலங்கையிலேருந்து ஒரு பிட்சுக்கு வர்றார். இந்து மதம் அதை விட்டுருவோமா? 3 பேர். தலைமையை தாங்கின ஜஸ்டிஸ் சதாசிவ ஐயர் தமிழில் பேசுனாருங்க. அவர் தமிழில் பேசுகிறார், அதை மொழிபெயர்க்கிறாங்க பின்னால். அதை தவிர வேறு 2 மஞ்சேரி ராமையர், ராமகிருஷ்ண ஐயர், 2 பேர் பேசுகிறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்து மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஐயரை விட்டவங்களுக்கு வேறு ஆள் கிடையாது. பேசுனது இந்து மதமா, வைதிக மதமா, சனாதனமா? வைஷ்ணவர்களுக்கு இடம் கிடையாது. சைவன் பேசலை, யாருமே பேசலை. நாராயணகுரு சைவர்னு இன்றைக்கி பேசிக்கிறாங்க. அன்றைக்கி சைவத்தையும் சைவ சித்தாந்தத்தை பேசுறதுக்கு ஆள் கிடையாது. விசிஷ்டாத்வைதம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. துவைதம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. சிக்கிசத்துக்கு ஆள் கிடையாது. சீக்கிய மதத்துக்கு ஆள் கிடையாது. ஆனாலும் இது ஒரு முயற்சி. மதங்களை ஒன்றாக உட்கார்ந்து விவாதிப்பதற்கு ஒரு முயற்சி. 1.5 நாள் முடிஞ்ச சத்யவிரத சுவாமி ஒரு வரவேற்புரை கொடுத்தார். கடைசியில் ஒரு நிறைவுரையை ஒன்று சொல்லி இதை முடிச்சு அப்புறம் நாராயணகுரு வர்றார். அவர் எந்த மத சார்பாகவும் பேசலை. அவர் சொன்னார், மதம் எதுவானாலும் மனிதன் மேம்பட்டால் போதும்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? மதத்தில் அவருக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். மதம் இருப்பதால் மனிதன் நன்றாகி விட்டான்னு சொல்லலை. மதம் எதுவானாலும் மனிதன் நன்றானால் போதும்னு நினைக்கிறார். இந்த நாம் சிறுமைப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் நாராயணகுருவை பற்றி பேசுகிறதா சொல்லிட்டு பொய் மூட்டைகளையெல்லாம் அவிழ்த்து விடலாமா? இதன் தாக்கம் யாருக்கு மேலே வரும்? நாராயணகுருவின் சிறப்பிற்கு அல்லவா குந்தகம் வந்துவிடும். அது ஒரு என்ன அளவு போச்சுன்னா, ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க பேசுகிறபடி பேசிட்டு போயிட்டார். அன்றைக்கி
ஒரு துறவி பேசுவதைப் போல, ஒரு ஞானி பேசுவதைப் போல, ஒரு சன்னியாசி பேசவில்லை. ரசிகன் மன்றத்தில் இருக்கிற ஒருத்தர் விரியர் பேசுகிறது மாதிரி அன்றைக்கி பேசிட்டு போகிறாரு. என்ன பிரம்மாண்டமான, எங்களுக்கு நீங்கள்லாம் என்ன நடத்துறீங்கன்னு கேட்குறாரு. நான் என்ன ராமலிங்க வள்ளலார், என்ன பெரியார், என்ன வைகுந்தர், எங்களுக்கு அமெரிக்காவில் எவ்வளோ கிளைகள் உண்டு தெரியுமா, எங்களுக்கு ஐரோப்பாவில் எவ்வளோ உண்டு தெரியுமா, அமைப்புகள் உண்டு தெரியுமா, இந்த அளவிற்கு அமைப்புகள் வேறு யாருக்கா உண்டா அப்படின்னு அந்த இடத்துல அவரே கேட்டுட்டு அவரே இல்லைன்னு அவரே சொல்லி முடிச்சுக்கிறார். நம்ம எண்ணிக்கையை பார்த்துட்டா சிறப்பை சொல்கிறோம். நீ அமெரிக்காலேயும் ஐரோப்பாலேயும் உனக்கு அமைப்புகள் இருக்குது, ஏன் வறுமையில் வாடுகின்ற ஆப்பிரிக்காவில் இல்லை? ஏன் வறுமையில் வாடுகின்ற சவுத் ஏசியாவில் கிடையாது? ஏன் மற்ற இடங்களில் கிடையாது? பணக்காரங்கிற இடத்துல உனக்கு இருக்கும். ஏனென்றால் உங்களை இந்த சன்னியாசிகளை, தொழில் சன்னியாசிகளை பொறுத்தவரையில், பிழைப்பு சன்னியாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்ட்டு அன்னைக்கு திருமங்கையாழ்வார் பேசினார். திருவுடை செல்வரை காணின் நான் நாராயண குருவை கண்டேன் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. நாராயணகுருவனை ஏழைகளை தேடி சென்றவரை தவிர எங்கிட்ட வாங்க நீங்கள் எல்லாம் ஓடி வாங்க அடைக்கலம் தருவேன் அவர் சொன்னது கிடையாது. தேடி சென்று தன்னால் இயன்ற பணியை ஆற்றியவர் நாராயணகுரு. இவர் அன்னைக்கு சொல்கிறார், குரு பக்தியை பற்றி அன்றைக்கி டெஸ்ட் வைக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் சிவகிரி அந்த புண்ணிய யாத்திரைக்கு அந்த வந்தீங்கன்னு கேட்குறார். எத்தனை பேர் வர்றீங்க? இங்கே அழுத்துக்கல்ற நீங்களாம் வரல, ரொம்ப பேரை பார்க்கல. கேரளத்தில் இவர் சொல்கிறார், நீங்கள் சபரிமலைக்கு அடுத்தபடி அதிக எண்ணிக்கையில் யாத்திரைகள் வருவது சிவகிரி யாத்திரை அப்படிங்கிறார். அதே ஒரு பொய். நம்ம பெசன் நகர இங்கே இருக்கு இல்லையா, இந்த பெசன் நகர் இருக்கிற இந்த கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு போகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாம் அதெல்லாம் ஞான செயல்களாக பார்க்கவில்லை, அறியாமையின் விளைவுகள்னு பார்க்குறோம். கோவில் தேடி கும்பிட்டாலும் உனக்கு எதுவும் பயன் வருமோன்னு சித்தர்கள் பாடின நாட்டில் நாம் இருக்கோம். செம்பினை கல்லினை கட்டையை கும்பிடுதல் பாவமடின்னு சொன்ன சித்தர்கள் இருக்கிற நாட்டில் நம்ம இருக்கோம். இதில் பயனில்லை. இவர் சொல்கிறார், அங்கே வந்தீங்களா, நீங்கள் வாங்க எல்லோரும் மஞ்சளாடை உடுத்தி சிவகிரி புண்ணிய யாத்திரைக்கு வாருங்கன்னு சொல்கிறாங்க. நீ சுகமாக ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நாராயணகுரு படத்தை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்ப. மக்கள் எல்லாம் உனக்கு வரணும். நீ மக்களிடம் சென்றது கிடையாது. குடிசைகளுக்கு சென்றாயா, இல்லை அதை நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, வெள்ளத்தில் பாதிக்கப்பட, வயநாடு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, வயநாட்டுக்கு எந்த துறவி சென்றான்? எதையும் செய்யாதவர்கள் குருவின் பெயரை பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். குருவை அவர்கள் பெருமைப்படுத்த சிறிது கொண்டு மற்றவர்களை சிறுமைப்படுத்த துவங்கி இருக்கின்றார்கள். வள்ளலாரையும் வைகுந்தரையும் மறப்பது என்பது நன்றி கொன்ற வேலை என்று நினைக்கின்றேன். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர். சமூக மாற்றத்திற்கு வைகுந்தரும் வடலூர் வள்ளலாரும் தந்தை பெரியாரும் செய்த பணி என்பது ஈடு இணையற்றது. அவ்வாறு நாம் சொல்வது நாராயணகுருவை குறைப்பதற்காக அல்ல. ஒரே நோக்கத்தில் இருவரும் பணி செய்தார்கள். ஒருவர் ஆன்மீகவாதி, இன்னொருவர் பகுத்தறிவுவாதி. அதுதான் வேறுபாடு. ஆனால் நோக்கம் ஒன்று. அவர்கள் கவனமெல்லாம் பொதுமக்கள் மீது. சந்நியாசி என்றாலே ஞானி என்று ஆவது இல்லை. சந்நியாசி என்றால் துறவி என்று ஆவது இல்லை. குறளில் என்ன சொல்ல, நீத்தார் துறந்தாருங்கிற வார்த்தையை தானே பயன்படுத்தியிருக்காங்க. எதை நீத்தார்? சுய வாழ்க்கையை நீத்தார் என்று பொருள். சுய இன்பங்களை நீத்து விட்டார் என்று பொருள். துறந்து விட்டு வருகின்றவர்கள். உனக்கு ஒரு கேரியர். நீங்கள் மடங்களில் இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க? கேரியர். அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு, வசதியை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அங்கே போய் உட்காந்து எந்த வசதி இல்லை, எல்லா வேலையும் எந்த தடங்கெல்லாம் லேட் ஆகாமல் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு போனால் இந்த அரங்கம் கிடைக்கும். உட்காந்து பேசுனீங்கன்னா பெரிய மனுஷன் சொல்லிடுவீங்க. அமெரிக்காவில் என் செய்தி வருதா, அமெரிக்காவில் இங்கே ஒரு அரேஞ்ச் பண்ணுங்க ப்ரோக்ராம் இப்போல்லாம் ப்ரோக்ராம் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே போய் ஒரு 3 மணி நேரம் யஜ்ஞம் பூஜை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நாராயணகுரு யாருன்னு தெரியுமான்னு நம்மகிட்ட கேட்குறாங்க.
சந்நியாசம் என்பது சந்நியாசிகளை எத்தகைய சந்நியாசிகளை மதிக்கின்றோம் என்றால், சொந்த மோட்சத்திற்காக துறவை மேற்கொண்டவர்கள் அல்ல, மக்கள் தொண்டிற்காக சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களை, துறந்தவர்களை துறவிகள் என்று மதிக்கின்றோம். புத்தரும் அதில் தான் வர்றாரு, குரு நானக்கும் அதில் தான் வர்றாரு, வைகுந்தரும் வள்ளலாரும் நாராயணகுரும் அப்படி தான் வர்றாங்க. துறந்தது என்பது மக்கள் தொண்டிற்காக. நீ அவங்களெல்லாம் தெய்வம் பட்டு பகவான் அப்படின்னார் நாராயணகுரு. பகவான் ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த சனாதன தர்மத்தில் யதி தர்மம்னு ஒன்று உண்டு. சன்னியாசிகள் யதி, அதை வார்த்தை துவங்கினது பௌத்தம் தான். சங்கத்திலும் யதி. நானும் விவேகானந்தா காலேஜில் இருந்தேன். சில சன்னியாசிகள், ராமகிருஷ்ண மட சன்னியாசிகள் வருவாங்க. கண்ணாபின்னான்னு பிரின்ஸிபல்கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு தடவை கேட்டேன் பிரின்ஸிபல்கிட்ட, ஏன் அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்களே, இங்கே ஏன் சும்மா இருக்கீங்கன்னு கேட்டேன். யதினார். அவர் சன்னியாசி, அதனால் ஒன்று ஏற்று பேசக்கூடாது. அந்த யதி தர்மம், யதின்னா துறவு, துறவிகிட்ட கொடுக்குற மரியாதை. துறவி வேற, அவதாரம் வேற இல்லையா? நாராயணர் தெய்வம்ட்ட, துறவிக்கு மேலே. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் யதி பூஜா நடத்துகிறாங்க. எதினா துறவிகளில் இறந்து போயிட்டா அந்த ஈமச்சடங்கை யதி பூஜான்னு சொல்லுவாங்க. சாதாரண மக்களுக்கு நடத்துகிற இது இல்லை, துறவிகளுக்குன்னு தனியாக அது ஒன்று ஈமச்சடங்கு மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு யதி பூஜாம்பாங்க. நாராயணகுரு இறந்தது 1928. இவங்க 2016 17 என்னமோ யதி பூஜா நடத்துனாங்க. தெய்வத்துக்கே யதி பூஜை நடத்துகிறாங்க. அப்போ அதில் முரண்பாடை பாருங்கள். நீங்கள் தெய்வம்னு நம்மகிட்ட சொல்கிறீங்க, ஆனால் செத்து போனவங்கன்னு போன ஒரு துறவின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெய்வத்துக்கு சாவி எது? யதி பூஜை நடத்துகிறீங்க. என்ன நோக்கம்? பட்ஜெட் 7.5 கோடி ரூபா. 7.5 கோடி ரூபா பட்ஜெட் போட்டுட்டு ஒரு யதி பூஜா நடத்துகிறீங்க. எத்தனை பேருக்கு எத்தனை சுருட்டினீங்கன்னு யாருக்கு தெரியாதா? இப்படி ஒரு கார்ப்பரேட் லெவலில் பிஸ்னஸ் நடத்துகிறதையே சந்நியாசம்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கிறது? ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் பேரபாயம். நமக்கு ஜக்கி வாசுதேவ், அவர் ஆசிரமத்தில் பெண் குழந்தைகள் காணாமல் போயிடுறாங்கன்ட்டு தவித்து போன பெற்றோர்கள் வழக்கு போடுறாங்க, அணுகிறாங்க. ஹைகோர்ட் சொல்லுது அந்த பெண்களுக்கு. அவங்க நல்ல கேள்வியை கேட்டாங்க ஜக்கியை பார்த்து, ஐயா நீ துறவிங்கிற, உனக்கு பெண் குழந்தை இருக்குது, வசதியாக கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு சௌகரியமாக இருக்கீங்க, ஆனால் ஆசிரமத்துக்கு வருவங்களா மொட்டை அடித்து உள்ளே வச்சுருக்கீங்களே, அது என்ன நியாயம்? நல்லா இது அவங்க விருப்பப்பட்டிருக்காங்களா, இல்லை ஏதாவது உளவியல் தாக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே இருக்கின்றார்களா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கேஸை போடுறதுக்கு போலீஸ் போகுது. இது சட்டப்படி வர்ற விஷயம் இல்லையா? இந்தியா இஸ் நோன் as a land of rule of law. கான்ஸ்டிடியூஷன் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுது. ஆனால் சந்திரசூட் இருக்கிற நீதிமன்றம் அப்படி இருக்க முடியுமா? அவங்க சொல்கிறாங்க, இது என்ன, அது எவ்வளோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிற ஆளே நீ பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்ட. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் ஃபோனில் கேட்டேன், அந்த பெண்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் இங்கே விருப்படியாக இருக்கோன்ட்டு. ஃபோனில் பெண்கள் தனியாக இருந்தார்களா, கூட மற்ற நபர்கள் இருந்து பேச வைத்தார்களா, உனக்கு தெரியும். அப்படியே எல்லா கேஸையும் இப்படி கேட்டிருக்கணும் இல்லையா? அப்போது நீதிமன்றம் ஒரு முறையான வழிமுறையை கடைபிடிக்காமல் கேஸை இவங்களா சுவமோட்டை எடுத்துக்கிறாங்க. ஒரு அப்பலேட் ஜூரிடிக்ஷனை ஒரிஜினல் ஜூரிடிக்ஷனாக மாற்றுறாங்க. அப்போது சந்நியாசம், சந்நியாசி, துறவி டான்ஸ் ஆடலாம், வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம். இது துறவின்னு வந்துருச்சுன்னா மலையே அபகரிச்சுட்டு போயிடலாம். மலை முடிங்க மகாதேவன் மாதிரி உட்காந்துருக்கார் அவருங்க, மலையை அபகரிச்சிடலாம். அத்தனை இருந்தாலும் சந்நியாசின்னு இருந்ததுன்னா சட்டம் அங்கே செல்லாது. தே ஆர் எபோவ் லா. அப்படின்னா இந்த நாட்டில் எது உச்சமானது? சட்டத்தின் ஆட்சியா, சந்நியாசியின் இந்த சுரண்டல் வேலையா? சட்டம் புக முடியாத இடமாக சந்நியாசிகள் இடங்கள் இருக்கலாமா? விவாதிக்க வேண்டிய நேரம் இது. சந்நியாசத்தை மதிக்கிறோம், சந்நியாசம் மக்களுக்கு தொண்டாற்றும் வரையில் மதிக்கின்றோம். ஆனால் வேஷதாரிகள் எண்ணிக்கை அதிகம்.
ஒரு உண்மையான சன்னியாசி என்றால் 100 போலி சன்னியாசிகள் இருக்கின்றார்கள். அந்த சன்னியாசிகள் மக்களை சுரண்டுவதையும் ஏமாற்றுவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டு நம்ம வாழாயிருக்க முடியாது. கோர்ட்டில் இப்போ கோர்ட்டுக்கு ஆத்மீக சனாதனம் முக்கியம், ஆத்மீகம் முக்கியம். ஒரு ஒருத்தர் டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா சொல்கிறாரு, சனாதனத்தை பேசினா உதயநிதி ஸ்டாலின் சும்மா விட மாட்டார், அது வேறு விஷயம், அவர் பார்த்துக்கிட்டோம். அவர் சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வர போனார். சனாதன தர்மத்திற்கு பாதுகாப்பு தரும் வகையில் இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த போகிறாரம்மா. பவன் கல்யாண் சட்டத்தை திருத்த போகிறார். சனாதனம்னு என்ன தெரியாத ஒருத்தன் தானே அந்த ஆள். நீ எந்த சனாதனம் உன்னை ஒரு வேறு இனத்து மிலேச்ச பெண்ணை திருமணம் செய்து கொள்ள அனுமதித்தது? நீ ஒரு ரஷ்ய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவ. 3, நீ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பொண்ணை வச்சுருப்ப. இதை எந்த சனாதனம் எடுத்தது? இவர் சனாதன காப்பாளர். பேசுகிறவனுக்கு விவஸ்தை வேண்டாம்? நீ உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயாவது கன்சிஸ்டண்டாரு. ஆகவே தோழர்களே, சந்நியாசம் நான் சொல்கிற சமயத்தில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னவென்றால், சந்நியாசம் என்ற போர்வையில் ஒரு மன மயக்கத்தை மக்களிடையே உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சந்நியாசி என்றால் தூயவன் என்று பொருள் என்று சொல்லுகின்றார்கள். சந்நியாசம் என்பது வேறு, புரோகிதம் என்பது வேறு. இன்று சென்னையில் ஒரு சன்னியாசி இருக்கார். அவரும் நாராயணகுரு பேரை சொல்லிட்டு புடப்பு நடத்துகிறார். அவர் அர்ச்சகம் பண்ணுறார், புரோகிதம் பண்ணுறார், யஜ்ஞம் பண்ணுறார், கணபதி பூஜை பண்ணுவார். வீட்டுக்கு உங்களுக்கு வரணும்னா முதல் இதில் அவர் நிற்பார், இவ்வளோ ஃபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுவார், ஒவ்வொரு சடங்கையும் நடத்துகிறார். ஒரு அர்ச்சக புரோகிதர் நாராயண குருவின் பெயரை சொல்வதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? நீ சன்னியாசியா? பிஸ்னஸ், அதில் பணம் வருது இல்லையா? இப்போ நாராயண குருவின் தத்துவங்களை படிப்பது கிடையாது, தர்சனமாலா உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் தாராத்தப்பட்ட இடம் முடங்குறார். உலகத்தில் எந்த இடத்துல எந்த தட்டு கிடைச்சாலும் வாங்கி தட்டிட்டு சங்கையை முடங்குன்னு முடங்கிட்டுருக்கார். போலிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றியாக வேண்டும். போலிகளிடமிருந்து இனியும் சொல்லப்போனால் நமது ஞானிகளை காப்பாற்றியாக வேண்டும். இதுதான் முக்கியம். redeem our leaders from these what you call the deceptive elements. இதில் முக்கியமானது எப்போவுமே சொல்லுவாங்க, ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, அனுகூல சத்ரும்பாங்க. ஒரு எதிரி, ஆனால் அவன் நடவடிக்கை நமக்கு சாதகமாக இருக்குது, அவன் பேச பேச நமக்கு தெம்பேறும். பிரதிகூல மித்திரமும் உண்டு. பிரதிகூல மித்திரனா பாதகமான நண்பன். நாராயண குருவின் பெயரை சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் பலர் பிரதிகூல மித்திரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாதகமான நபர்கள் அங்கே இருக்கின்றார்கள். நாம் யாருக்கும் ரசிகர்கள் அல்ல, யாமார்க்கும் என்ன சொல்கிறது, அப்பர் வார்த்தையில் சொல்லணும், குடியல்லோ. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. நமக்கு சிந்தனை உண்டு, நமக்கு ஒரு பொது அறம் உண்டு. இந்த பொது அறத்தை நாம் பேணி பாதுகாப்பது வேலையே தவிர ஆத்மீகம், ஆத்திகம், நாத்திகம், அது இதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களை தூற்றுவது என்பது பணி அல்ல. ஆனால் சிலர் நிறுவனங்களாக, இப்பெல்லாம் மடங்கள் என்பது நிறுவனம், அதில் நிறுவனம் ஆகிவிட்டாலே ஆத்மீகம் கிடையாது. நிறுவனம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ. நிறுவனம் என்று வருகின்ற பொழுது நிறுவனத்தில் இருக்கின்ற அத்துணை அந்த கெடுதிகளும் உள்ளே நுழைந்து விடுகின்றன. அதை நல்லவங்கிருந்து ஓரளவு ரெகுலேட் பண்ணுவாங்க. துரதிருஷ்டவசமாக நிறுவனங்களில் இன்று தலைமைப்பிடத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக இருப்பது இல்லை, ஞான சூன்யங்களாக இருப்பது என்பது வேறு. ஆனால் வில்லத்தனமும் அதில் இருக்குது. இவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும், மக்களது ஒற்றுமையை காப்பாற்ற, மத ஒற்றுமையை கொண்டு வரணும். அன்றைக்கி அவர் பேசின பேச்சை கேட்டால் ஏறக்குறைய ஒரு மத கலவரம் வருவதற்கு ஒரு பேசிய பேச்சே போதும். ஆனால் நாம் கலவரத்தை தவிர்க்க விரும்புவார்கள். எவனோ ஒருத்தன் சொல்கிற கேட்டு அது நாராயண குருவின் கருத்து நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நாம் மடையர்கள் அல்ல. அவருக்கு வடலூர் வள்ளலாரை படிக்காமல் வைகுந்தரை பற்றி தெரிஞ்சிக்காமல் அவர் இவர் என்னன்னு கேட்கலாம். நாம் அனைவரையும் பற்றி ஆழமாக தெரிந்து கொண்ட பிறகு அனைவரையும் மதிக்க கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எப்பொருள் யார் யார் கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு குரல் சொல்லியிருக்கு.
எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லியிருக்கு. அதோட 3வது குறளும் சொல்லுது, குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக கொள்ளல். நமக்கு வழிகாட்டுறதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வழிகாட்டுதல். அதில் எதையும் நம்ம விமர்சன பார்வையோட பார்ப்போம், ஏற்பதை ஏற்போம், ஏற்கக்கூடாதவற்றை எதிர்ப்போம். அதை விளக்குவதற்காகத்தான் இந்த ஒரு அரங்கை நான் பயன்படுத்த விரும்பினேன். காழ்ப்பு கிடையாது. ஆனால் எனக்கு இருக்கிறதெல்லாம் பரிதாபம்தான். நாராயணகுருவின் அமைப்பின் பெயரை சொல்லிக்கொண்டு சிலர் அதை சீரழித்து கொண்டிருக்கின்றார்களே என்று நினைக்கின்ற பொழுது, கொஞ்சம் பேர் பணம் பண்ணுறதுக்குன்னே குருவின் பெயரை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. கலெக்ஷன்னா இவர் பேரை பயன்படுத்திக்கிறது. எல்லாம் மேசிவாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்போ தான் நிறைய பணம் போடுங்க. சிறிய அளவில் வந்து மக்களை மீட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வரவு வராது. எனக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா? அதனால் எதையும் பிரம்மாண்டமாக நடத்த விரும்புகின்றார்கள். பிரம்மாண்டம்னா நிறைய கலெக்ஷன் அர்த்தம், நிறைய கலெக்ஷனாக நிறைய சுருட்ட முடியும்னு அர்த்தம். இப்போ அந்த நோக்கத்தோடு இந்த சிந்தனையாளர்கள், சமய பெரியவர்கள் எனது பெயர்களை தவறாக பயன்படுத்தி கொண்டு நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மக்களை நாம் விழிப்புறச் செய்வோம், மக்களை காப்பாற்றுவோம், நமது வழிகாட்டிகளது பெயர்களையும் காப்பாற்றுவோம். நன்றி.